அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருகின்றோம். என்னையாம் செயற்திறனை விருத்தி செய்யும் பொருட்டு தரவுத்தள அமைப்பை சீராக்கு. இது என்ன சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனை எங்களுக்கு வரும் என்று சொன்னால், நாங்க தேவைப்பாட்டு ஆய்வை செஞ்சு அதனை அடிப்படையாக கொண்டு இஆர் வரைபடத்தை வரைந்து அதிலிருந்து தொடர்பு திட்டத்தை உருவாக்கி அதிலிருந்து தரவுத்தளத்தை நாங்கள் உருவாக்கியதற்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்டவணைகள் எல்லாம் மிகச் சரியான முறையில் தரவுகளை சேமிப்பதற்கு எங்களுக்கு இருக்குமா என்று கேட்டால் எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு இருக்காது. அப்ப நாங்க தரவு தளத்தினை நாங்க உருவாக்கியதற்கு பிறகு தொடர்பு திட்டத்தை எஸ்கியூஎல் பயன்படுத்தி தரவுத்தளமாக ஆக்கியதற்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்டவணையானது எல்லா சந்தர்ப்பத்திலும் மிகச் சரியான விளைவினை தரத்தக்கதாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்படின்னால் அதுல பிரச்சனைகள் காணப்படுவான்னு கேட்டால் பிரச்சனைகள் வரலாம். என்ன பிரச்சனைகள் வரலாம்? ஒன்று நாங்க சொல்லுவோம் தரவு மிகைமை பிரச்சனை வரலாம். என்ன தரவு மிகைமை நாங்க சொல்லுவோம்? டேட்டா ரிடண்டன்சி என்று நாங்க சொல்லுவோம். அப்படின்னா ஒரே மாதிரியான தரவு மீள மீள என்ன செய்யும் என்கிற அட்டவணையில வரும். ஒரே மாதிரியான தரவு என்ன செய்யும் எங்களுக்கு மீள மீள வரும். அடுத்தது என்ன இருக்கலாம் என்று கேட்டால் எங்களுக்கு தரவு முரண் பிரச்சனைகள் வரலாம். இவரை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் அனோமலிஸ் பிரச்சனைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். என்ன அனோமலிஸ்? டேட்டா அனோமலிஸ் எங்களுக்கு வரலாம். மூணாவது நாங்க பார்க்கலாம் என்று கேட்டால் நாங்க வினவல் மேற்கொள்ளுகின்ற பொழுது பிழையான விளைவுகள் எங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம். அப்ப எங்களுக்கு வினவலின் போது பிழையான விளைவுகள் என்ன செய்யலாம்? பிழையான விளைவுகள் எங்களுக்கு வரலாம். அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு அட்டவணைகளை நாங்க உருவாக்கி டேட்டாக்களை எந்த பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யலாம் வரலாம். ஏன் இந்த பிரச்சனை நாங்க இருக்கி என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, நாங்க அட்டவணைகளை உருவாக்குகின்ற பொழுது அந்த அட்டவணைகள்ல தரவு மிகைமை தரவு முரண் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அப்பொழுது எங்களுக்கு அட்டவணைகள்ல நாங்க எதிர்பார்த்த விளைவுகள் எங்களுக்கு கிடைக்க இயலாமல் போகும். அப்ப நாங்க என்ன செய்யலாது? அதே நிலையில எங்களோட அட்டவணைகளை தரவுகளை வைத்து பேண முடியாது. அப்படி பேணுவமாக இருந்தால் அந்த அட்டவணை நிறுவன தேவைகளுக்கு பொருத்தமான தரவுகளை எல்லா சந்தர்ப்பத்திலும் சரியான அடிப்படையில் தருமாறு கேட்டால் தராது. இப்ப நாங்க பார்க்க போறோம் அந்த தரவு மிகைமை பிரச்சனை என்றால் என்ன, தரவு முரண் பிரச்சனை என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப நாங்க அதை என்னன்னு விளங்கி கொண்டாதான் அதுகள்ல இருந்து நாங்க வெளிவருவதற்கான முறைகளையும் வெளிவருவதற்கான தேவைகளையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் முதலாவது நாங்க பார்க்க போகின்றோம் தரவு ஒழுங்கின்மை என்று நாங்கள் பார்க்க போறோம். அப்ப நாங்க தரவு ஒழுங்கின்மை அல்லது தரவு முரண் என்று சொன்னா இது பின்வரும் நிலைகளின் போது எங்களுக்கு நம்பலாம். என்னையா நாங்க எங்களோட அட்டவணையினுள் தரவுகளை உள் நுழைவிக்கின்ற பொழுது அல்லது அந்த தரவுகள்ல உள்ள தரவுகளை நாங்க நீக்குகின்ற பொழுது, டிலீட் பண்ணுகின்ற பொழுது அல்லது நாங்க அப்டேட் பண்ணுகின்ற பொழுது எதிர்பாராத பாதிப்புகள் அந்த அட்டவணையினுள் ஏற்படுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் தரவு ஒழுங்கின்மை தரவு முரண் என்று சொல்லுவோம். இல்லையா? ஒரு அட்டவணையினுள் தரவுகளை நாங்க இன்சர்ட் பண்ணுகின்ற பொழுது அல்லது தரவுகளை நீக்குகின்ற பொழுது அல்லது அப்டேட் பண்ணுகின்ற பொழுது எதிர்பாராத விளைவுகள் எங்களுக்கு வருமாக இருந்தால் அவரை நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த தரவு முரண் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப 3 நிலைமைகள்ல தரவு ஒழுங்கின்மை வரலாம். ஒன்று தரவை உள் நுழைவிக்கின்ற பொழுது, தரவை நீக்குகின்ற பொழுது, தரவை அப்டேட் பண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு வரலாம். இப்ப நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் செருகுகின்ற பொழுது எப்படி வரலாம். இப்ப முதலாவது எங்களுக்கு விளங்கணும் இந்த அட்டவணையின் முதன்மை சாவி என்னன்னு எங்களுக்கு தெரியணும். இந்த அட்டவணை முதன்மை சாவி எங்களுக்கு எம்ப்ளாயி நம்பர். இப்ப இந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணைக்கு நாங்க பின்வரும் தரவு தொகுதியை என்ன பண்ண போறோம்? என்ன
112 112 டிபார்ட்மெண்ட் நேம் என்ன எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். இத எங்கட அட்டவணையில நாங்க செருக்கோம், உள் நுழைவிக்கணும். அப்ப இவ்விடத்துக்கு என்ன வரும் எங்களுக்கு 112 இவ்விடத்துக்கு எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்றும் எங்களுக்கு வரணும்டா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமானத்தை இந்த அட்டவணையில் நாம உள் நுழைவிக்க முடியுமா என்று கேட்டா எங்களுக்கு நுழைவிக்க ஏலா. ஏனேலா? முதன்மை சாவியாக எம்ப்ளாயி நம்பர் இருக்கிறா. முதன்மை சாவிக்கு ஒரு பெருமானம் ஒன்று கொடுக்காம எனக்கு இந்த 2 பெருமானத்தையும் அட்டவணையில் உள் நுழைவிக்க இயலுமா? ஏலா. அப்ப நாங்க பார்க்கோம் உள் நுழைவித்தல் தரவு முரண் என்றால் என்னன்னு நாங்க பார்க்க போறோம். உள் நுழைவித்தல் தரவு முரண் என்று சொன்னா குறித்த தரவு தொகுதியை நாங்கள் உள் நுழைவிக்கின்ற பொழுது உள் நுழைவிக்க தயாராக இராத பெறுமதியையும் சேர்த்து உள் நுழைவிக்க வேண்டி வருமாக இருந்தால் அந்த நிலைமையை நாங்க சொல்லுவோம் உள் நுழைவித்தல் தரவு முரண் என்று நாங்க சொல்றோம். என்னையாம் உள் நுழைவித்தல் தரவு முரண் என்று சொன்னா இப்ப நாம குறித்த தரவு தொகுதி ஒன்று என்ன செய்ய போறோம்? உள் நுழைவிக்க போறோம். ஒரு குறித்த தரவு தொகுதி ஒன்றை நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? உள் நுழைவிக்க போறோம். அப்ப நான் குறித்த தரவு தொகுதி ஒன்றை உள் நுழைவிக்க போக்குள்ள நான் உள் நுழைவிக்க தயாராகிறாத பெருமானம் என்ன? எம்ப்ளாயி நம்பருக்கு ஒரு பெறுமதியை நாங்க கொடுக்கணும். கொடுக்காம இந்த தொகுதியை நாங்க உள் நுழைவிக்கலுமா? உள் நுழைவிக்கலாம். அப்ப இவ்விடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏன் எம்ப்ளாயி நம்பருக்கு உள் நுழைவிக்கணும் என்று சொன்னா இந்த அட்டவணையின் முதன்மை சாவி எம்ப்ளாயி நம்பர். அப்ப எம்ப்ளாயி நம்பரை வெறுமையாக வைத்திருக்கக்கூடிய நிலையில தரவுகளை உள் நுழைவிக்கலுமான்னு கேட்டால் ஏலாம். அப்ப முதன்மை சாவி புலம் எப்படி இருக்கலாது? வெறுமையாக இருக்கலாது. அப்ப முதன்மை சாவி புலத்தை வெறுமையாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் எங்கட டிபார்ட்மெண்ட் நம்பரையும் டிபார்ட்மெண்ட் நேமையும் என்ற பண்ண இயலாம். அப்ப நாங்க அவரை சொல்லுவோம் என்னையா உள் நுழைவித்தல் தரவு முரண். என்ன உள் நுழைவித்தல் தரவு முரண் சொன்னால் எங்கட அட்டவணையில் குறித்த தொகுதி தரவு ஒன்றினை நாங்கள் உள் நுழைவிக்கின்ற பொழுது உள் நுழைவிக்க தயாராக இராத பெறுமதியையும் சேர்த்துத்தான் உள் நுழைவிக்கணும். இல்லாட்டி எங்கட தரவை உள் நுழைவிக்க இயலா. அவரை சொல்லுவோம் என்னையா உள் நுழைவித்தல் தரவு முரண் என்று சொல்லுவோம். அடுத்து நாங்க பார்க்கலாம் நீக்கல் தரவு முரண். இப்ப நாங்க இந்த அட்டவணையில அந்த நிஹாப்னு சொல்லக்கூடிய அந்த எம்ப்ளாயி அட்மின்ல வேலை செய்தார். இவரை கம்பெனியை விட்டு இவர் போனபடியால இவரை கம்பெனியை விட்டு என்ன செய்யணும்? நாங்க நீக்கணும். இவரை கம்பெனியை விட்டு நீக்கி நாங்க என்ன நடக்கும்? அட்மின் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். இப்ப நான் நீக்கணுமாற இந்த ஊழியனத்தை நான் நீக்கணும். அப்ப நான் இந்த ஊழியரை நீக்க விளைகின்ற பொழுது நான் நீக்க தயாராகிறாத அல்லது நீக்குவதற்கு நான் யோசித்துமிராத அட்மின் தொடர்பான தரவும் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் நீக்கப்படும். அப்ப நாங்க சொல்ல போறோம் ஒரு குறித்த தொகுதி தரவை நீக்குகின்ற பொழுது நான் நீக்க உத்தேசித்திராத அல்லது நீக்க தயாராக இராத தரவுகளும் சேர்ந்து நீக்கப்படுமானால் அவரை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நீக்கல் அனோமலிஸ் என்று நாங்க பார்க்கலாம். அப்ப நாங்க இதுல என்ன உதாரணம் சொன்னோம்? இப்ப நாங்க நீக்கணும் நிஹாப் சைவராரஸ்ங்கிறவரை நீக்கணும். இவரை நீக்கினா என்ன நடக்கும்? இந்த ரோ தான் எங்களுக்கு நீக்கப்படும். அந்த ரோ நீக்கப்பட்டால் ஒரே ஒரு எம்ப்ளாயியை கொண்டிருக்கக்கூடிய அட்மின் திணைக்களம் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். அப்ப அட்மின் நீக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த நிக்காப்ப நீக்குகின்ற பொழுது அவரும் சேர்ந்து என்ன செய்யப்படுவார்? நீக்கப்படுவார். அப்ப இந்த நிலைமை எங்க கிடைக்குது எங்களுக்கு? நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அட்டவணையிலிருந்து நிலைமை கிடைக்குது. அப்ப இது நல்லமான்னு கேட்டால் இல்லை, இந்த நிலைமை நல்லம் இல்லை. அப்ப அவரை சொல்லுவோம் நீக்கல் அனோமலிஸ் என்று நாங்க சொல்லுவோம்.